ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல், எந்த விதமான ட்ரைனிங்கே இல்லாமல் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 30,000 ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும். மாதம் நீங்கள் ஒரு 70,000 வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம். இந்த பிஸ்னஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீபேக்கிங் பிஸ்னஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட 30,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் எங்கே ஹோல்சேலில் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரீபேக்கிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த ப்ராடக்டை ரீபேக்கிங் பண்ணால் மார்க்கெட்டில் நல்ல மூவ் ஆகும்னு இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம். மிஷின் எப்படி ஒர்க் பண்ணலாம்னோ, என்னென்னலாம் ரா மெட்டீரியல் வேணும் பேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ரீபேக் பண்ண 2 மெட்டீரியல் வேணும். நம்ம எல்லா பேக்கிங்லேயும் பார்த்துருப்போம். எல்லா ப்ராடக்ட் பின்னாடியும் பிரிண்டான ஷீட் மாதிரி அவங்கவுங்க பிராண்ட் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வேணும். அதில் நீங்கள் தேவைப்பட்ட உங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட் வெளியில் தெரியுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் வேணும். நெக்ஸ்ட்டு டைஸ் வேணும். நீங்கள் மிஷின் வாங்கும்போதே நீங்கள் என்னென்ன ப்ராடக்டை ரீபேக்கிங் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி டைஸ் வேணும். நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துல இந்த டைஸ்லாம் மாடலில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ப்ராடக்ட் மாடல் வச்சு கார்பெண்டர்கிட்ட அவங்கக்கிட்ட டைஸ் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பேக் பண்ணலான்னா, டைஸ் வாங்கின அப்புறம் ஃபஸ்ட்டு டைஸ் வச்சுட்டு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம பேக் பண்ண போகிற ப்ராடக்ட்டை வச்சு பிரிண்ட் பண்ண கார்பெட் ஷீட் வச்சு இப்படி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மிஷின் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோல்சேலாக டூத் ப்ரஷ் வாங்கி பேக் பண்ணி ரீசேல் பண்ணால் டூத் ப்ரஷ்க்கு ஏற்ற மாதிரி டைஸ் ரெடி பண்ணி அதில் டூத் ப்ரஷ் வச்சு பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ரீபேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்ஆர்பி எவ்வளவோ அதை போட்டு நீங்கள் ரீசேல் பண்ணலாம். இதில் பிளாஸ்டிக் பேப்பர் மிஷினோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மிஷினு, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. மிஷினோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 30,000லேருந்து 80,000 வரைக்கும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. மிஷினோட கெப்பாசிட்டி பொறுத்து ரேட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரீபேக்கிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸு, பாதாம், முந்திரி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ரீபேக்கிங் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டூத் ப்ரஷ்ஷு, ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, ஜெம்ஸ் மிட்டாய், சின்ன சின்ன காரு, டாய்ஸு, அப்புறம் கற்பூரம், பென்னு, ரேசரு, சின்ன சின்ன பாலு, சின்ன சின்ன பாட்டில் தைலம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் 200 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வாங்கினா கண்டிப்பாக 200 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு 400 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில் ஒரு ப்ராடக்ட் வச்சு ப்ராஃபிட் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பரோட 1 கேஜி 200 ரூபாய்க்கு ஹோல்சேலாக கிடைக்குது. அதில் டோட்டலாக 65 ஸ்க்ரப்பர் கிடைக்குது 1 கேஜிக்கு. நீங்கள் பேக் பண்ணி ரீசேல் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரப்பரை 7 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். டோட்டலாக 65 ஸ்க்ரப்பரை 450 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம். இதில் பேக்கிங், இபி பில், டிரான்ஸ்போர்ட்டு இதுக்கெல்லாம் 50 ரூபாய் போனால் கூட உங்ககிட்ட 200 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100%. இப்போல்லாம் நிறைய மளிகை கடை இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில், ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் ஹோல்சேலர் செல்லர்கிட்ட கூட இந்த ப்ராடக்டில் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா சேல் ஆகும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. எப்போவுமே ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.